நடிகர் பத்மஸ்ரீ விவேக் சார் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். இதுதான் இன்னைக்கு தமிழக மக்களை உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறத தாண்டி நகைச்சுவை மூலியமாவும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் அவரை நம்ம சின்ன கலைவாணர் அப்படின்னு கூட சொல்லுவோம். தன்னுடைய நகைச்சுவை மூலியமாக சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம சிந்திக்கவும் வைப்பார். 2009 வருஷம் இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ அப்படிங்கிற அவார்டை இவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்துது. நேற்றைய முன்தின வரை நம்ம கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படிங்கிறத யாராலையுமே ஏத்துக்கொள்ள முடியல. நேற்றைய முன்தினம் தான் தொலைக்காட்சியில மக்கள் முன்னாடி தோன்றி கொரோனா பற்றின விழிப்புணர்வை கொடுத்து கொரோனா தடுப்பூசி பற்றின விழிப்புணர்வையும் கொடுத்து தானும் தடுப்பூசி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி தடுப்பூசி எடுத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவருக்கு மாரடைப்பு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு காலையில ஒரு 4:30 மணி அளவுல அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது பரவலா எப்படி பேசப்படுது அப்படின்னா அவர் தடுப்பூசி எடுத்துக்கிட்டனாலதான் அவருடைய உயிர் இன்னைக்கு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? அவர் கடைசியா மக்கள்கிட்ட சொன்ன கருத்து என்ன அப்படின்னா இந்த தடுப்பூசி மூலியமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு அவருடைய கடைசி ஆசைன்னு கூட சொல்லலாம். அதுவே இன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய உயிரிழப்புக்கு அதுவே காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அதனுடைய விழிப்புணர்வை நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் விட்டு சென்ற நகைச்சுவையும் சரி இல்ல அவர் நட்டு வைத்த மரங்களும் சரி என்றைக்குமே உயர்ந்திருக்கும். ஆர்ஐபி விவேக் சார். சரி, இந்த கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கிறத பாத்துடலாம். இந்த கொரோனா தடுப்பூசி எப்ப இந்திய மக்கள் சந்தைக்கு வருது அப்படின்னா ஜனவரி 16, 2021 தான் மக்கள் சந்தைக்கு வருது. என்ன விதமான தடுப்பூசி வருது அப்படின்னா மொத்தம் ஒரு 2 விதமான தடுப்பூசி வருது. ஒன்னு பயோடெக் நிறுவனம் கண்டுபிடிச்ச இந்தியாலேயே கண்டுபிடிச்ச கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசியும், இன்னொன்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால கண்டுபிடிச்ச கோவிஷீல்டு. இந்த 2 தடுப்பூசியும் தான் மக்கள் சந்தைக்கு ஆரம்பத்துல வருது. பொதுவா ஒரு தடுப்பூசி அப்படின்னா அது மக்கள் சந்தைக்கு வர்றதுக்கு ஒரு 10 இருந்து 15 வருஷம் எடுத்துக்கிறோம். எதனால அப்படின்னா அதனால எதுவுமே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத முழுமையா ஸ்டடி பண்ணிட்டு அதை நிறைய கிளினிக்கல் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை மக்கள் சந்தைக்கு கொண்டு வருவாங்க. ஆனா இந்த கோவிஷீல்டோ இல்ல கோவேக்சினோ எவ்வளவு நேரத்துல வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்திலேயே மக்கள் சந்தைக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தேவை அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த வேக்சின் தடுப்பூசி மக்கள் சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன கிளினிக்கல் ட்ரையல் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா phase 1, phase 2, phase 3, phase 4 இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை அப்படிங்கிறது பட்சத்துல அதை மக்கள் சந்தைக்கு கொண்டு வருவாங்க. சரி, இந்த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு இது ரெண்டுமே கிளினிக்கல் ட்ரையல்ல எந்த ஃபேஸ கடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவேக்சின் அப்படிங்கிறது phase 2 வரை கடந்துருச்சு. இப்ப அது phase 3 கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கோவிஷீல்டு அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால தயாரிக்கப்பட்ட இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது உலக லெவல்ல பல இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பல இடங்கள்ல மக்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணி இது பாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி phase 3 வரை பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் தான் ஆரம்பத்துல பயன்பாட்டுல இருந்துச்சு. சரி, இந்த கோவேக்சினை எப்படி phase 2 மட்டுமே பாஸ் ஆயிருக்க பட்சத்துல மக்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்தியால அக்சலரேட்டட் லா அப்படிங்கிற ஒரு லா இருக்கு. அந்த லாவை பயன்படுத்தி இதை மக்கள் சந்தையில அறிமுகப்படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப phase 3யும் அது கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தடுப்பூசி எல்லாம் எடுக்கிறனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா சைடு எஃபெக்டே இல்ல அப்படிங்கறத சொல்லிட முடியாது. ஏன்னா இது கிளினிக்கல் ட்ரையல் ரொம்ப ஃபாஸ்டா கடந்திருக்கு. ஏன்னா மத்த தடுப்பூசி எல்லாம் ஒரு 10 இருந்து 15 வருஷம் எடுத்துக்கிறோம். இது வெறும் 1 வருஷத்தை மட்டும்தான் எடுத்திருக்கனால சில சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதா பெயின் இருக்கலாம், இல்ல பாடி உங்களுக்கு டயர்டா தெரியலாம் இந்த டோசஸ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம், இல்ல மைல்டு ஃபீவர் உங்களுக்கு வரலாம், இல்ல தலைவலி வரலாம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 தடுப்பூசியுமே சேஃபா இல்ல இது ரெண்டுல எது சேஃபானது, இது ரெண்டுக்கான வேறுபாடுகள் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த தடுப்பூசி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம எந்த வைரஸால பாதிக்கப்படுறோமோ அந்த வைரஸையே செயலிழந்த நிலையில நம்மளுடைய உடலுக்குள்ளேயே செலுத்துறதுதான் இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது. அதை நம்ம வேக்சின் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரி, இந்த கோவேக்சின் இந்தியால தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி எந்த வைரஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்மள பாதிப்படைய வச்சுக்கிட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸையே செயலிழந்த நிலையில தான் இந்த கோவேக்சின்ல செலுத்துறாங்க. அதுவே கோவிஷீல்டு அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இந்த கொரோனா வைரஸை செலுத்தாம கொரோனா வைரஸ்க்கு நிகரா இருக்க நம்மளுக்கு ஜலதோஷம்னா வர்ற ஒரு வைரஸை எடுத்து அதை செயலிழந்த நிலையில செலுத்துறாங்க. இதுதான் இது ரெண்டுக்கான வேறுபாடுகள். பொதுவா இந்த கோவேக்சினோ இல்ல இந்த கோவிஷீல்டையோ நம்ம 2 டோஸ்களை எடுத்துக்கிறோம். முதல் டோஸுக்கும் 2வது டோஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். நீங்க முதல் டோஸ்ல கோவிஷீல்டு எடுத்தீங்கன்னா 2வது டோஸ்லயும் கோவிஷீல்டு தான் எடுப்பீங்க. மருத்துவர்களும் அப்படிதான் கொடுப்பாங்க. இப்ப இந்திய மக்கள் சந்தையில புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் ரஷ்யா கண்டுபிடிச்ச ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற தடுப்பூசி.
இந்த தடுப்பூசி உலக லெவல்ல எப்ப அங்கீகாரம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசம் 2021 தான் உலக லெவல்ல இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து பெற்றுச்சு. பட் அதுக்கு முன்னாடியே ரஷ்யால வந்து இதை பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட இப்ப 59 நாடுகள்ல வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 3 தடுப்பூசிகள் அவைலபிளா இருக்கு. சோ இதை நம்ம எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா அரசு மருத்துவமனைகளையும் எடுத்துக்கலாம், இல்ல வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துக்கலாம். அப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு. சரி, இந்தியால இது வரைக்கும் எவ்வளவு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா 10 கோடி டோசஸ் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி டோசஸ் எடுத்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகலையா அப்படின்னா உயிரிழப்பு அளவுக்கு எந்த ஒரு நிகழ்வுமே இந்தியால வந்து பதிவாகல. சரி, உலக லெவல்ல ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இந்த கொரோனா தடுப்பூசி தயாரிக்கிறதுல முன்னணி நிறுவனமான ஃபைசர் அண்ட் பயோஎன்டெக் போன்ற நிறுவனங்கள் தயாரிச்ச தடுப்பூசியை தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இந்த நிறுவனம் தயாரிச்ச தடுப்பூசியை தான் நார்வேல பயன்படுத்தினாங்க. அந்த நார்வே நாட்டுல 23 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்படி உயிரிழந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தடுப்பூசி எடுத்தனாலதான் அப்படிங்கிறத அந்த நிறுவனமே வந்து ஒத்துக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்றாங்க அப்படின்னா இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்திருக்கு. சோ அதனால கண்டிப்பா பக்க விளைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒவ்வொரு மனிதர்களை பொறுத்து மாறும். இந்த நார்வேல எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே, அதாவது இந்த 23 பேருமே 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான். சோ அதனால இந்த தடுப்பூசியோட தாக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு, அவங்கள மரணத்துல கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இப்ப இந்த தடுப்பூசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, சேஃபா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது ஒரு பிரிகாஷன் தான், அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். இந்த தடுப்பூசி எடுத்தா நோயே வராதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த தடுப்பூசி எடுத்தா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகமா இருக்கும். மற்றபடி நம்ம இந்த சமூக இடைவெளி, அது மாதிரி மாஸ்க் போட்டு வெளியில போறது, அது மட்டும் இல்லாம அடிக்கடி கையை வந்து கழுவுறது, இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கொரோனா வைரஸ் வந்து வராது. சோ இதெல்லாம் நம்ம பண்றோமா அப்படிங்கிறத நம்மளுக்கே நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறோம். ஏன்னா இதை யாருமே வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்ல. அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த அவேர்னஸ்ங்கிறது போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இப்ப செகண்ட் வேவ் வந்து அதிகமான பேருக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. சோ இதுல இருந்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சமூக இடைவெளி வந்து பின்பற்றணும், முகக்கவசம் அணியணும், அது மட்டும் இல்லாம அடிக்கடி கைகளை வந்து கழுவணும். சோ இதெல்லாம் பண்ணாலே இந்த கொரோனா வைரஸ் நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, இல்ல இந்த தடுப்பூசி நான் போட்டுக்கணுமா அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, இதெல்லாம் தேவையே வந்து இருக்காது. சோ விவேக் சார் இறந்ததுக்கும் இந்த கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, அவர் முழுக்க முழுக்க மாரடைப்பால தான் இறந்திருக்காரு அப்படிங்கிறத தெளிவா மருத்துவர்களும் சரி, இல்ல சுகாதாரத்துறை அதிகாரிகளும் சரி தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அதை நினைச்சு பயப்படாதீங்க. இந்த விழிப்புணர்வை எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. உங்க நண்பர்களிடமும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பகிருங்க. சோ சேஃபா இருங்க. See you on next video. அது வரைக்கும் டேக் கேர். பாய்.